அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃசீரிலிருந்து சூரா அஷம்ஸ் தொடர். வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்தவன் மீது சத்தியமாக. வமா பனாஹா என்ற சொற்றொடரில் மொழிபெயர்ப்பே நிர்மாணித்தவன் என்பதாகும். இவ்வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையுள்ள சத்தியங்கள் இதே வடிவமைப்பையே கொண்டுள்ளன. அரபு மொழியில் மா என்ற சொல்லே நிர்மாணித்தவன் என்ற சொல்லிலுள்ள ஆளை காட்டும் கருத்தை தருகிறது. அடுத்து வரும் வசனங்களில் வரும் செப்பனிட்டவன், சீராக உருவாக்கி உணர்த்தியவன் என்ற சொற்களும் இதே வகையானவையாகும். ஆளை காட்டும் பொருளை தரும் மா என்ற சொல் தரும் கருத்தை நுணுக்கமாக விளங்கிக் கொள்ளல் அவசியமாகும். அதனை கீழே தருகிறோம். அரபு மொழியில் மா என்ற இடைச்சொல் அதனோடு சேர்ந்து வரும் வினைச்சொல்லோடு இணைந்து இரு பொருள்களை கொடுக்கும். ஒன்று, குறிப்பிட்ட செயலை செய்தவன் அல்லது செய்த அஃறிணை பொருள் என்ற கருத்தை கொடுத்தல். செய்த அஃறிணை பொருள் என்பதே பெரும்பாலான பிரயோகமாகும். 2, வினையடியின் கருத்தை கொடுத்தல். இவ்விரு பிரயோகங்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த சூறாவில் வரும் 3 வசனங்களும் கொடுக்கும் கருத்துக்களை கீழே தருகிறோம். வானத்தின் மீதும் அதனை நிர்மாணித்தவன் அல்லது நிர்மாணித்த அப்பொருள் மீது சத்தியமாக. வானத்தின் மீதும் அதன் நிர்மாணம் கட்டமைப்பின் மீதும் சத்தியமாக. வல் அர்தி வமா தஹாஹா, பூமியின் மீதும் அதனை செப்பனிட்டவன் அல்லது செப்பனிட்ட பொருளின் மீதும் சத்தியமாக. பூமியின் மீதும் அதன் செப்பனிடப்பட்ட அமைப்பின் மீதும் சத்தியமாக. வனப்சிவ் வமா சவ்வாஹா, மனித தன்மை மீதும் அதனை சீராக அமைத்தவன் அல்லது சீராக அமைத்த அப்பொருளின் மீதும் சத்தியமாக. மனித தன்மை மீதும் அதனது சீர் அமைப்பின் மீதும் சத்தியமாக. இவ்வாறு 3 வகையிலும் கருத்து கொள்ளலாம் என விளக்கும் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இவற்றில் ஏதாவது ஒரு கருத்தை உறுதிப்படுத்துகின்றனர். இங்கு வினை சொல்லோடு இணைந்து குறிப்பிட்ட செயலை செய்தவன் என பொருள் கொள்ளலே பொருத்தமாகும். அந்த வகையில் கீழ்வருமாறு வசனங்களின் பொருள் அமையும். அதனை நிர்மாணித்தவன் மீதும் அதனை செப்பனிட்டவன் மீதும் மனிதத்தன்மை மீதும் அதனை சீராக அமைத்தவன் மீதும். வினையடி ஒழுங்கில் பொருள் கொள்ளும் போது 7, 8வது வசனங்களின் ஓட்டத்திற்கு ஏற்ப பொருள் கொள்ள முடியாது போகும். வினையடி ஒழுங்கில் அமையும் போது அவ்வசனம் இவ்வாறு அமைகிறது. மனிதத்தன்மை மீதும் அதன் சீரமைப்பின் மீதும் சத்தியமாக. அடுத்து இவ்வசனம் 8ஆம் வசனத்தோடு ஃப என்ற இணைப்பிடை சொல்லால் இணைக்கப்படுகிறது. ஆனால் அவ்வசனம் அதற்கு நன்மையையும் தீமையையும் அவன் உணர்த்தினான் என அமைந்துள்ளது. இப்போது வசனம் பொருத்தமற்று காணப்படுகின்றமை தெளிவு. ஆனால் குறிப்பிட்ட செயலை செய்தவன் என்ற கருத்து பின்னணியில் மொழிபெயர்க்கும் போது கீழ்வருமாறு வசனம் மிக பொருத்தமாக அமைகிறது. மனிதத்தன்மை மீதும் அதனை சீராக அமைத்து தீமையையும் நன்மையையும் அதற்குணர்த்தியவன் மீதும் சத்தியமாக. இவ்வசனங்களில் காணப்படும் ஒரு பிரயோக நுணுக்கம் அவதானிக்கப்பட வேண்டும். இங்கே காணப்படும் நிர்மாணித்தவன், செப்பனிட்டவன், சீர்படுத்தியவன் என்ற உயர்திணை சொற்களின் அரபு குர்ஆனிய பதங்கள் மா பனா, மா தஹா, மா சவ்வா என்பவையாகும். ஆனால் மா என்ற சொல் மிக பெரும்பாலும் அஃறிணையை காட்டவே பயன்படுத்தப்படுகிறது. உயர்திணையை காட்ட மண் என்ற சொல்லே அரபு மொழியில் பாவிக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக மா என்ற சொல்லை அல்லாஹ் ஏன் பிரயோகித்தான் என்பது ஆராயப்பட வேண்டிய ஓர் அம்சமாகும். அல் குர்ஆன் இங்கே நேரடியாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய விரும்பவில்லை. பிரபஞ்சத்தை அவதானிக்கும் மனிதன் இறைவனின் பண்புகளையே காண்கிறான், அதிசயிக்கிறான், பிரமிக்கிறான். அந்த பின்னணியில் வந்த சத்தியங்களே இவையாகும். பிரபஞ்ச கட்டமைப்பை நோக்கும் மனிதன் அதனை ஆக்கிய மிக பெரும் சக்தியை காண்கிறான். பிரபஞ்சத்தினதும் பூமியினதும் மனிதனினதும் இயக்கத்திற்கான அதிநுட்பமான விதிகளை காணும் அவன் அவற்றை தோற்றுவித்து இயக்கும் மிக பெரும் அறிவையும் ஞானத்தையும் காண்கிறான். இந்த அவதானத்தை ஊட்டும் வகையிலேயே அல் குர்ஆன் வானத்தின் மீதும் அதன் பின்னால் உள்ள மாபெரும் சக்தியின் மீதும் மிக ஆழ்ந்த ஞானத்தின் மீதும் சத்தியமாக என்ற சொல்லை விரும்பியது. எனவேதான் உயர்திணை பிரயோகத்தை விட்டு சக்தி, அறிவு, ஞானம் என்பவற்றை சுற்றும் வகையில் அஃறிணை பிரயோகத்தை அது இங்கு எடுத்தாண்டுள்ளது. இக்கருத்து பின்னணியிலேயே சூரியன், அதன் ஒளி,
சந்திரன், அதன் ஓட்டம், பகல் இரவு என பிரபஞ்ச உண்மைகளை துண்டு துண்டாக மனிதன் அறிவுக்கு எடுத்துக்காட்டி, அடுத்து பிரபஞ்சத்தையும் பூமியையும் மனிதனையும் முழுமையாக முன்வைத்து அல்லாஹ்வை உணர்த்துகிறது. சொற்பிரயோகங்கள், அவற்றின் விளைவாக வரும் கருத்து மாற்றங்கள் குறித்த இந்த விளக்கத்தின் பின்னர் அவ்வசனங்களை தனித்தனியே நோக்குவோம். தொடர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.